ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் டிஜே மெயின்டெனன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது டெய்லி வந்து டிஜே வந்து ஒரு 10 நிமிஷம் ட்ரையல் ஓட்டி பார்க்கணும். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜருங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதாவது நாங்கள் வந்தோடனே டிஜே ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து மேக்ஸிமம் ஆட்டோவில் இருக்கும். அதை மேனுவலில் போட்டு இதோட ஆயில் லெவல் எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் டிசியோட ஆயில் லெவல் வந்து டிசி இன்ஜினில் ஒரு ராட் இருக்கும். அந்த ராடை ஓப்பன் பண்ணி ஆயில் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஆயில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில் கருப்பாக இருந்தால் அதோட ஆயிலோட டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆயிலோட டென்சிட்டி கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை நல்லா இருந்துச்சுன்னா ஆயில் ஓகே மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டீசல் லெவலுக்கு மேக்ஸிமம் கேஜ் இருக்கும். அந்த கேஜை பார்த்தோம்னா டீசல் லெவலில் வந்து தெரியும். டீசல் லெவலில் ஓரளவு 80%, 90% மேலே இருக்குது, 95% மேலே இருக்குது. அடுத்து என்ன பார்க்கணும்னா கூலண்ட் வாட்டர் பார்க்கணும். இந்த கேன் வந்து தெளிவாக இல்லை. அதனால் ஒரு கூலண்ட் லெவல் எவ்வளோ இருக்குது, அதாவது கூலண்ட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு வந்து நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பு மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு குச்சி மாதிரி எடுத்து கூலண்ட் வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் மேலே இருக்குது கூலண்ட்டு, மேக்ஸிமம் மேலே இருக்குது. அதனால் மினிமமுக்கு மேலே இருக்குது. அதனால் மேக்ஸிமம் லெவலில் இருக்குது. அதனால் கூலண்ட்டும் வந்து நம்மளுக்கு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜினோட பேட்ரி பார்க்கணும். பேட்ரி பார்க்குறதுக்கு நம்ம ஜென்ரேட்டரோட பின்டோரை ஓப்பன் பண்ணோம்னா பேட்ரி இருக்கும். ஆல்ரெடி இதில் வந்து பேட்டரியோட லெக்கெலாம் கரோடாகவே இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு க்ரீஸ் அப்ளை பண்ணணும். க்ரீஸ் அப்ளை பண்ணால் ஆனால் இப்போ எங்கிட்ட க்ரீஸ் இல்லை, வாங்க சொல்லியிருக்கோம். வாங்கின பிறகு க்ரீஸு வாங்கி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு இந்த கரோட இருக்கிற இந்த லெக்குக்கெலாம் மாற்றுறதுக்கு சொல்லியிருக்கோம். இதனால் என்ன ஆகும்னா இந்த கேபிள் வந்து சீக்கிரம் கட் ஆகிரும். கேபிள் கட் ஆகிரும், ஷார்ட் எடுக்கிறது பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி இதை வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். இந்த பேட்ரி லக்கில் வந்து ரொம்ப உப்பு பொங்கிவே இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து விட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை மற்றவங்க செக் பண்ணுறவங்க பார்க்காங்களோ இல்லையோ, நான் வரையில் பேட்ரி எல்லாத்தையும் செக் பண்ணி தான் இது பண்ணுவேன். உப்பு நல்லா பொங்கிவே இருக்குது. அந்த உப்புலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஆக்சுவலாக இது என்ன பண்ணோன்னா கலத்தி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எமரி போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு இது பண்ணுவோம். இப்போ அதுக்கு க்ரீஸ் எதுவுமே நம்மகிட்ட இல்லைனால இந்த மெத்தடை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இல்லைன்னா இதை என்ன பண்ணோன்னா நல்லா கலத்தி எடுத்து க்ளீன் பண்ணி க்ரீஸ் போட்டு திருப்பி எல்லாத்தையும் எமரி போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து க்ளீன் பண்ணி போட்டோம்னா பேட்ரி இதாகும். இதனால் நம்மளுக்கு இந்த கேபிள் ஃபால்ட் ஆகும், கட் ஆகும். கேபிள் உப்படித்து கட் ஆகும், ஸ்டார்ட் ஆகுறது பெரிய பிரச்சனையாகும். பிறகு பேட்டரி சார்ஜ் ஆகலைன்னா டவுன் ஆயிரும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இல்லை பேட்டரியோட வாட்டர் லெவல் பார்க்கணும். இப்போதைக்கு பேட்டரியோட வாட்டர் லெவல் அன்றைக்கி பார்த்ததுனால நல்லா இருக்கிறதுனால இது பண்ணணும். அதுக்கும் வாட்டர் லெவல் பார்த்து வாட்டர் லெவல் குறைஞ்சா வாட்டர் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஏதாவது இந்த ஏர் ஃபில்டர்லாம் கலத்தி க்ளீன் பண்ணி போடலாம். இயர்லி ஒன்றுக்கு க்ளீன் பண்ணணுங்காங்க, மாற்றணுங்காங்க. அது இல்லாமல் வீக்லி மெயின்டெனன்ஸ்லேயே ஏர் ஃபில்டர்லாம் கலத்தி ஃப்ளோயர் போட்டு ஏர் அடித்து க்ளீன் பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சில இதுகள்லாம் பண்ணோம்னா டிஜியோட லைஃபு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நான் இதெல்லாம் செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ட்ரையல் ஓட்டிட்டு இதை ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்கப் தான், ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் கொடுப்பேன். ட்ரெயில் ஓட்டையில் என்னன்னா இன்ஜினோட வைப்ரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆயில் எதுவும் லீக் ஆகுதா, ஓஸ் எதுவும் டேமேஜ் இருக்கா, அதையும் கொஞ்சம் செக் பண்ணி தரணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட டெய்லி மெயின்டெனன்ஸு. இந்த மெயின்டெனன்ஸை மறக்காமல் நாங்கள் வந்து ரொட்டேட்டாக ஒவ்வொரு டிஜி பார்ப்போம். இப்போ நாங்கள் காமிக்கிற டிஜி எத்தனா 35 கிலோவாட்ஸு கிரிலோசர் மேக்கு. அதனால் இதேமாதிரி நிறைய டிஜி இருக்குது. ஒவ்வொரு டிஜியும் நாங்கள் வந்து டெய்லி வந்து மெயின்டெனன்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.